முந்தைய பகுதியில் பார்த்தோம், ராஜசேகரின் மகள் கனகபதி கடம்பரின் கையால் துணையோடு வளர்ந்திருக்கிறாள். ராஜசேகருக்கு வயதான பின் அவன் மகன் அரசனாகிறான். அந்த அரசன் தன் தந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு காந்தாராவுக்குள் வந்து மக்களை கொடுமைப்படுத்துகிறான். அங்கே நடக்கும் கொடுமைகளை பார்த்த நம் ஹீரோ எதிரிகளை எதிர்த்து போரிடும்போது அந்த கொடூர அரசன் ஹீரோவின் வளர்ப்பு தாயை அவன் கண்முன்னாலேயே கொல்கிறான். அந்த நொடி மூலஸ்தானத்திலிருந்து பெரும் சக்தி பாய்கிறது. குளிகா கடவுள் நம் ஹீரோவின் உடம்புக்குள் வந்து ஆவேசமடைகிறது. குளிகாவின் கோபத்துக்கு முன்னால் அரசனும் அவனது வீரர்களும் அழிக்கப்படுகிறார்கள். ஆனா அது வெறும் ஆரம்பம்தான். கனகபதி காந்தாரா மக்களிடம் மன்னிப்பு கேட்டு தங்கள் தவறுக்கு பிராயச்சித்தமாக ஈஸ்வர கணங்களை தங்கள் அரசு கோவிலில் வைத்து வழிபடுவதற்கு அனுமதி கேட்கிறாள். ஹீரோ நம்பி அந்த தெய்வங்களை ஒப்படைக்கிறான். ஆனால் இது கனகபதியின் சூழ்ச்சி. அடுத்த நாளே காந்தாராவில் மக்கள் சாகிறார்கள். தெய்வங்கள் பாகுரா கோவிலில் கடம்பர்களால் சங்கிலியால் கட்டி போடப்படுகின்றன. உண்மையை உணர்ந்த ஹீரோ பாகுராவை நோக்கி படையெடுக்கிறான். கனகபதி தன் தாத்தாவின் ஆத்மாவை கொண்டு ஹீரோவை தாக்கும்போது அந்த மாயக்காரர் வந்து ஹீரோவை மூலஸ்தானத்துக்கு அனுப்புகிறார். அங்கே ஹீரோவுக்கு எதிரிகளை அழிக்க சக்தி வாய்ந்த ஈஸ்வரனின் சூலாயுதம் கிடைக்கிறது. சூலத்தை கொண்டு தெய்வங்களின் கட்டுகளை உடைத்தெறிந்து விடுகிறான். அடுத்து பஞ்சூர்லியும் குளிகாவும் என 2 ஈஸ்வர கணங்களும் ஒரே நேரத்தில் நம் ஹீரோவின் உடம்புக்குள் வந்து ஆவேசமடைகின்றன. அந்த இரட்டை தெய்வங்களின் ஆவேசம் எதிரிகள் எல்லாரையுமே அழித்து காந்தாராவை மீண்டும் நிலைநிறுத்துகிறது. இனிமேலும் காந்தாராவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 2 தெய்வங்களும் காக்க வருவார்கள். இந்த கதையின் முழு லிங்க் உங்களுக்கு வேணும்னா இங்கே இருக்கு பாருங்க, தொட்டு பாருங்கள்.